முகமெல்லாம் பிரைட்டா இருக்கு. என்ன கல்யாண கலையா? ஜோசியரே, அம்மா இவ அப்பா ஏதோ மாப்பிள்ள பாத்திருக்காராம். கண்டிப்பா நடக்காதுமா. இத்தனை நாளா உன்ன பொத்தி பொத்தி வளர்த்தது இப்படி பொசுக்குன்னு இன்னொருத்தன் கையில தூக்கி குடுக்கறதுக்கா? உன் கழுத்துல ஒரு தாலின்னு ஏறினா அது என் தம்பி கட்டுறதா தான் இருக்கணும். இங்க பாரு, உங்க அப்பா வந்ததும் நான் கட்டினா விக்ரம் மாமாவை தான் கட்டுவேன், அப்படி இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கணும். நீ பிடிக்கிற அடத்துல உங்க அப்பனே நம்ம 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடணும். அப்படி இல்லாம நடக்கிறத சொல்லி நீ எஸ்கேப் ஆகிடலான்னு நினைச்ச, உன்னை எதுவுமே பண்ண மாட்ட செல்லமே. உங்க அப்பனை போட்டு தள்ளிடுவேன். சொல்லுவியா? கேக்குறான்ல, சொல்லுவியா? சொல்லுவேன் மாமா. என்ன சொல்லுவ? எனக்கு மாமாவை தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவேன். இது நல்ல புள்ளைக்கு அழகு. போ, இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்தா ஃபீலிங்ஸே வர மாட்டேங்குது. எப்பவும் போல பழைய மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துரு. உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது என் தம்பி கட்டின தாலியா தான் இருக்கணும். உள்ள போய் ஏதாவது பிளான் பண்ணலான்னு நினைச்சு உயிரை விட்டுறாத. நீ என்ன பண்ணாலும் உனக்கும் எனக்கும் நடுவுல யாரும் வர மாட்டாங்க, வரவும் முடியாது. ரொம்ப அழுவுறா? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தாமா இப்படியே அழுதுகிட்டு இருக்க போற? இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே சுதந்திரம் இந்த அழுக மட்டும் தானே பாட்டி. நான் அழும்போது மட்டும் தானே என்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னும் கொஞ்ச நேரம் நான் அழுதுக்கிறேன். உனக்கு ஆறுதல் சொல்றதா இல்ல உன் கூட சேர்ந்து அழறதான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஒண்ணு, நீ இங்க இருந்தா உன் வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. போயிடுனா எங்க பாட்டி போறது? எனக்குன்னு யாரு பாட்டி இருக்கா? அனாதைங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க கூட ஆசிரமம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா எனக்கு அது கூட இல்ல பாட்டி. அப்படியே நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போனா கூட இவங்க என் அப்பாவை சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொன்னுடுவாங்க. எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்குன்னு இருக்கிறது என் அப்பா மட்டும்தான். அவரையும் நான் இழக்க விரும்பல பாட்டி. அப்போ அந்த அயோக்கியனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? வேற வழி. நான் அவனை கல்யாணம் பண்ணலனா அவன் கண்டிப்பா என் அப்பாவை விட மாட்டான். அதனால நான் அவனை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். வேண்டாம் பாப்பா, வேண்டாம். நரகம் தெரிஞ்சு போய் விழாத. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு பாப்பா. என்ன பாட்டி, நீங்களே இப்படி பேசுறீங்க? இந்த வீட்டை நான் இன்னைக்கு முடிவெடுத்திருக்கேன். அவங்களோட முடிவை தானே கேட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அவங்க ஏற்கனவே முடிவெடுத்துட்டாங்க. இனி அதுபடிதான் நடக்கும், அதுபடிதான் நடக்கணும். எல்லாம் முடிஞ்சு போச்சு பாட்டி. என் வாழ்க்கை இனிமே இப்படிதான். கடைசி வரைக்கும் நான் சிரிக்க போறது இல்ல. போக போக மனசு மறுத்து போய் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாம ஆயிடும். நானும் அதுக்கு பழக ஆரம்பிச்சிடுவேன். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. சந்திரா வரேங்க. அம்மா, நாங்க கிளம்பிட்டோமா? பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சாப்பிடுங்க, உட்காருங்க. போலாம்ப்பா. அப்பா, இன்சூரன்ஸ் பணம் இன்னைக்கே வந்துடும் இல்லையா? இல்ல லேட் ஆகுமா? இன்னைக்கு நேர்ல வர சொல்லிருக்காங்க, போய் பார்த்தா தானே தெரியும். என்னப்பா? என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு. இந்த கணக்குலாம் பார்க்காம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுங்க. அது என்னடா எப்ப பார்த்தாலும் நீ மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும்னே கேக்குற? டேய், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குடா. நான் என்ன உன்ன மாதிரி குழந்தை இல்லாம இருக்கலாம்? என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டு. அண்ணா ராஜதுரை, நீ என்ன ஏன் செல்வண்ணா இப்படி வார்த்தையை விடுற? நீ அண்ணனை பார்த்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? அப்பா, எனக்கு இங்க கடையில வேலை இருக்கு, அதனால நீங்க
அண்ணே நீயே அப்பா கூட போய் என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சுட்டு வந்துடுண்ணே. போறியா? டேய் போடா. எனக்கு எப்ப பார்த்தாலும் எக்ஸ்ட்ரா கேக்குறாருல, இவரே கூட்டிட்டு போக சொல்லு. ஏய் என்ன ஓவரா பேசிட்டு எங்க அண்ணே, அண்ணே. நம்மள புள்ள வச்சு பாக்குறேன் இல்ல அவள்தான் உனக்கு வாங்க. அவ இஷ்டத்துக்கு பேசுறா. டேய் பாண்டி, நீயாவது போயிட்டு வாயேண்டா. எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்கு, டைம் இல்லமா. ஏண்டி எல்லாத்துலயும் 6 பங்கு கேட்டுட்டு இருப்பல, நீ கூட போயிட்டு வரலாம்ல. அம்மா இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்ட் ரிசப்ஷன் இருக்குமா, நான் அங்க போகணும். எப்ப பாரு என்னைய கூப்பிட்டு இருக்கீங்க. ஆமா, இவங்க எல்லாரும் சாப்பிட வருவாங்க, ஆனா சாப்பிட மாட்டாங்க. வெட்டியே சண்டை போடுறதுக்கு மட்டும் தயாரா இருப்பாங்கல்ல. இவங்கள்ட்ட ஒரு வேலை மட்டும் சொன்னா போதுமே, ஆளாளுக்கு ஒரு சாக்கு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. அப்பா நீங்க வாங்கப்பா, நம்ம போலாம். சரிப்பா. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா, வந்துடுறேன். அக்கா நான் சென்னைக்கு போறேன், உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரவா? எனக்கு எதுவும் வேணாண்டா, நீ பத்திரமா போயிட்டு வா. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு உன் தம்பிக்கு தோணிக்கிட்டே இருக்குக்கா. அப்படியா? ம். அப்போ வரும்போது நீ உனக்கு ஒரு பொண்டாட்டிய வாங்கிட்டு வா. அட போக்கா, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. ஏன் ஏன் தம்பிக்கு என்ன குறை? ஆமா, நீ தான் உன் தம்பியை மெச்சுக்கணும். அக்கா என்ன மாதிரி பசங்களெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுக்கா. யார்டா சொன்னா? தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறவங்களுக்கு மத்தியில அடுத்தவங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிற உன் குணம் யாருக்கு வரும்? இப்பெல்லாம் யாருக்கா அந்த குணத்தை பாக்குறா? எல்லா பொண்ணுங்களும் குணத்தை தான் பாப்பாங்க, ஆனா அது பாக்கும்போது தெரியாது. நீ வேணா பாரு, உனக்கு மகாராணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பா. என்னாச்சு? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், பாப்பா மட்டும் கையெழுத்து போட்டா போதும். வா மாமா வா. சார் அப்பா, உங்களை மேனேஜர் கூப்பிட்டாரு சார். நாங்க போலாம்ல சார்? நீங்க இருங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க சார். சரி சரி சார். சரிப்பா, இதுல ஜெராக்ஸ் எல்லாம் தனியா வச்சிருக்கேன். சரி. அதை அவர்கிட்ட கொடுத்துருங்கப்பா. உட்காந்துரு, நான் இங்கே இருக்கேன். நான் அன்னதானம் தான் போடுவேன், அள்ளி கொடுக்கலாம் வரல. வேணும்னா வரிசையில நின்னு சாப்பிட்டு போங்க. ஏய் நீ எதுக்காக நிக்கிற? இங்க வா. ஏங்க ஹலோ, ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒழுங்கா லைன்ல வந்து நில்லுங்க. ஏய் யார் என்னங்கறத பார்த்து பேச மாட்டியா? நான் வந்து உன் கூட லைன்ல நிக்கணுமா? சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க சார், அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். ஏய் என்னடா வேற மாதிரி ஆயிடும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. நான் மட்டும் உன்னை அடிக்கல, என் மாமா உன்னை கொன்னே போட்டிருப்பாரு. வந்தோமா வரிசையில நின்னோமா வேலையை பார்த்தோமான்னு போயிட்டே இரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு உயிரை விட்டுறாத. இங்க பாரு, நீ வா, அவன் கிடக்குறான். எவ்வளவு திமிரு இவளுக்கு! பண்றதெல்லாம் தப்பு, இதுல அராஜகம் வேற. எல்லாம் பண திமிரு. உன்னா இவ சரியான அடங்கா பிடாரியா இருப்பா போல. தம்பி, இவளெல்லாம் கல்யாணம் பண்றவன் ஒரு நாள் கூட நிக்க மாட்டான். என்னை யாரும் தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு ஓடிடுவான். 5 minutes வெயிட் பண்ணுங்க மேடம். மாமா அங்க உட்கார்ந்திருக்கேன். ஓ தம்பி, நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாம் சரியா நடக்கும், கவலையே படாதீங்க.
அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி 3வது கவுண்டர்ல கொடுத்துருங்க. தம்பி ஆ? இந்த பாரத்தை ஃபுல்லப் பண்ணி கொடுப்பா. கொடுங்க. என்ன இதுல எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு? சீக்கிரம் எழுதி கொடுப்பா. நான் போய் தான் என் பேரனை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வரேன். அப்படியா? அது சரி. ஆனா என்கிட்ட பேனா இல்லையே. பேனா நான் வச்சிருக்கேன், தரேன் தம்பி. இந்தாயா. பேனா இருந்து மட்டும் என்னத்துக்கு எழுத தெரியாத? என்ன தம்பி, உனக்கு என்னைய மாதிரி இங்கிலீஷ் எழுத படிக்க தெரியாதா? யார் சொன்னது? என் பள்ளிக்கூடத்திலேயே நான் தான் இங்கிலீஷ்ல நம்பர் 1. அது இந்த பாடம் எடுக்கிற அன்னைக்கு நான் காய்ச்சல் வந்து லீவ்ல போயிட்டேன். அதனாலதான் எனக்கு இதை எப்படி எழுதுறதுன்னு தெரியல. இவ முன்னாடி அசிங்கப்படுறமே, என்ன பண்றது? பாட்டி கொடுங்களேன், நான் ஃபில் பண்ணி தரேன். உங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. இந்தாத்தா. எழுத படிக்க தெரியலனாலும் பந்தாவுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. கிழவி ரொம்ப கவலைப்படுத்துற. பாட்டி இந்தாங்க, நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டேன், நீங்க போய் கொடுத்துருங்க. மகராசி, நீ நல்லா இருக்கணுமா. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும் அறிவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவனா இருப்பான் தாயி. நீ நல்லா இரு தாயி. தேங்க்யூ பாட்டி. கிழவி, உன் பாம உனக்கு எழுதி கொடுத்ததுனால அப்ப ராட்சசின்னு இப்ப ராசியானவளாயிட்டாளா? மேடம், வா. கொடுமா, இப்படி கொடு. தம்பி நம்ம கிளம்பலாமா? ஆமா போலாம். வாங்க தம்பி. ஏய், உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சா? சாரிங்க, அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் கை நீட்டினேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சாரிங்க. தர்மா. அப்பா என்னப்பா சொன்னாங்க? முடிஞ்சிடுச்சுப்பா. இன்னும் 4-5 நாள்ல என் அக்கௌண்ட்டுக்கே பணம் வந்துருமா? அப்படியா? சரி வாங்க பாப்பலாம். சரி. நெய்ய ஊத்திட்டு முந்திரி போடுவாங்களா இல்ல முந்திரிய போட்டுட்டு நெய்ய ஊத்துவாங்களா? ஷோ. ஏ மீனாட்சி, என்னடி இது சமையல்லாம் ஒரே பலமா இருக்கு? ஏதாவது விசேஷமா? எல்லாம் என் அப்பாவுக்காக. எத்தனை நாளைக்கு தான் அவரு உன் கையிலேயே சாப்பிடுவாரு? அதான் இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணுமேனு சமைச்சிட்டு இருக்கேன். கத்துனாலும் கிணச்சாலும் கழுதாதான். உன் சமையல் நாடகம்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? நடக்கட்டும் நடக்கட்டும். இன்சூரன்ஸ் பணம் வரதுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார், பாத்துக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே
சரிங்க சார், நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிடுறேன். என்னங்க உங்க அப்பாவுக்கு எடுத்த சட்டையில இருந்த 300 ரூபாய் ஸ்டிக்கரை எடுத்துட்டு உங்க ஷர்ட்ல இருந்த அந்த 600 ரூபாய் ஸ்டிக்கர் எடுத்து இதுல மாத்தி ஒட்டிட்டேன். நீங்க இத கொடுத்து அந்த துளசி பங்களா நம்ம கைக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. அது எனக்கு தெரியாதா? சார் 1C சொல்றான் சார், அதுக்கு கம்மினா கஷ்டம் சார். பிசினஸ் எல்லாம் கோடி கணக்குல தான் பேசுறானுங்க. ஆனா ஷேர் ஆட்டோக்கு 20 ரூபாய் தம்பி கிட்ட தான் கை நீட்டி நிக்க வேண்டியதா இருக்கு. என்னைக்குதான் நம்ம நிலைமெல்லாம் மாறுமோ? நிலைமை மாறுங்க. பிடிங்க. என்ன? இத நான் 500 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இத குடுக்குறீங்க, துளசி பங்கையும் சேர்த்து வாங்குறீங்க, சரியா? நீ என் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தது இல்லல்ல. இன்னைக்கு நான் நடிக்கிற நடிப்ப உங்களை என்கிட்ட நடிக்க சொல்லல. உங்க அப்பா வருவார்ல, அவர்கிட்ட போய் நடிங்க. பிடிங்க. வந்துட்டார். இது கொட்டாம சொல்லிட்டு போயிருக்கலாம். 10 மாசம் சுமந்தா அம்மா, கடைசி வரைக்கும் சுமந்தா அப்பா. ஆஹா, இத கவிதையா சொல்லி பாப்போம். 10 மாசம் சுமந்தா அம்மா, கடைசி வரைக்கும் சுமந்தா அப்பா. இல்ல 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 இல்ல, இது நல்லா இல்ல, நல்லா இல்ல. ஒரு கவிதை சொல்லி அப்பாவை மயக்கலான்னு பார்த்தா எதுவுமே சிக்க மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஐடியா வந்துருச்சு. பாசம்னா அம்மா, பாதுகாப்புனா அப்பா. ஆஹா, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. அப்புறம் இதுல இந்த மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன்னு பார்க்க தானே போறீங்க. சந்திரா வந்துட்டீங்களா? உட்கார் உட்கார். என்ன வெயிலுமா. புவனா, மாமாவும் தர்மாவும் வந்துட்டாங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க மாமா, இந்தாங்க மாமா. இத வாங்கிக்கோங்க மாமா, குடிங்க. அப்பா பாப்பா பாப்பா, வெயில்ல வந்திருப்பீங்கன்னு நானும் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன்ப்பா. என்னப்பா? இல்ல அது வேண்டாம், ஸ்வீட் சாப்பிடுப்பா. தண்ணி குடிங்க மாமா. மாமா நீங்க இத குடிங்க ப்ளீஸ் குடிங்க. ஐயோ, எனக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் வேணாம், நான் தண்ணியே குடிச்சுக்கிறேன். அப்பா 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 அப்பா, இருங்க 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 இருங்க. அப்பா, அதுக்கு முன்னாடி நான் சொல்ற கவிதையை மட்டும் கேளுங்க. அம்மா, தண்ணிய வாங்கி கொடுமா. அத குடி. உங்களுக்காக ஸ்பெஷலா எழுதுனேன். இந்தாடா. ஆமா, கருவில் சுமந்தவள் அம்மா, நெஞ்சில் சுமப்பவர் அப்பா. கண்ணில் கோபத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் வைத்திருக்கும் கடவுள்தான் அப்பா. ஏய், என்னடா? அண்ணா, தூசி விழுந்த தண்ணிய கொண்டு வந்துட்டாங்க அண்ணி. அதான் அவனை விடுங்க. அப்பா அப்பா இரு இரு. அப்பா, இன்னைக்கு கடைக்கு போனேன், எனக்காக ஒரு சட்டை வாங்கினேன், அப்படியே உங்களுக்காகவும் ஒரு சட்டை வாங்கினப்பா. இந்தாங்க. ஐயோ, இவருக்கு உங்க மேல ரொம்ப தான் பாசம் மாமா. அவருக்காக வெறும் 300 ரூபாய்க்கு சட்டை எடுத்துட்டு உங்களுக்கு பாருங்க 600 ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுத்திருக்காரு. நான் அப்படிலாம் இல்லப்பா, எனக்குன்னு ஒரு சட்டை கூட எடுக்கலப்பா. எடுத்தது ஒரே ஒரு சட்டை தான், அதுவும் உங்களுக்காக தான். இதாங்க. என்னம்மா, இன்னைக்கு வீடு முழுக்க பாசமா கொட்டி கிடக்கு. நம்ம மட்டும் இப்ப காலை வச்ச அத்தி வலிக்கி விட்டுரும் போல இருக்க. வேற எதுக்கு? எல்லாம் அந்த இன்சூரன்ஸ் பணத்துக்காக தான். என்னங்க, பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் சந்திரா. என்ன ஒரு 4-5 நாள்ல பணம் வந்துரும். என்னது? பணம் வரலையா? பணம் வரலையா? அப்போ எல்லாரும் பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றீங்களா? இல்ல அப்பா, என்னப்பா இதை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க?
பணம் இன்னைக்கு வரும் 4 நாள் கழிச்சு கூட வரும் ஆனா பாசம் அப்படியா? அதானப்பா, பணமும் பாசமும் ஒன்னா. அப்பா இதுக்கு கூட என்கிட்ட ஒரு கவிதை இருக்குப்பா. இருக்குமா? ஆ, சொல்லு. பணம் 10 செய்யும், பாசம் மட்டும்தான் 11 செய்யுமானே. அப்பா. நான் பெத்த பசங்களா பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்த உடனே நானே உங்க எல்லாருக்கும் சொல்லி அனுப்புறேன். அப்போ உன் கவிதையெல்லாம் என்கிட்ட வந்து கொடு. இல்லப்பா, வரட்ட சந்திரா, டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் போய் படுக்கிறேன், அப்புறமா எழுப்பேன். உன் ஸ்வீட்டை அப்புறமா சாப்பிடுறேன். அப்பா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டான் தெய்வம் ஏதும் இல்லை. அக்கா வாடா. இந்தாக்கா உனக்காக தம்பி சென்னையில இருந்து கதை புக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்கா இப்படி இந்த ரூம்குள்ளேயே கிடக்குறிய, என் கூட வந்து கடையிலயாவது உட்காரலாம்ல? வாடி போன பூவெடுத்து சாமிக்கு வைக்க கூடாதுடா. அக்கா உன்னை இந்த மாதிரி பேசாத நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகா சரி, அத விடு. மெட்ராஸ் போனியே, அங்க ஏதாவது பொண்ணு பாத்தியா? அவ மகாராணி மாதிரி இருந்தாளா? டேய், அக்கா மகாராணி எல்லாம் பாக்கலக்கா, சண்டி ராணி ஒருத்திய தான் பார்த்தேன். ஒரு பொண்ணு எப்படி எல்லாம் இருக்க கூடாதோ அப்படியெல்லாம் அவ இருந்தாக்கா. அக்கா பேயில ஒரு 400 கிராம், பிசாசுல ஒரு 200 கிராம், காட்டேரியில ஒரு 1/4 கிலோ, அப்புறம் பூதத்துல ஒரு 3/4 கிலோ, மொத்தமா சேர்த்து ஒரே பொட்டலத்துல கட்டின மாதிரி இருந்தாக்கா அவ.